இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவில் மொண்டி ராபர்ட்ஸ் என்ற ஒரு சிறுவன், அந்த சிறுவனினுடைய தந்தை குதிரைகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தவர். வேலை நிமித்தமாக பல இடங்களுக்கு செல்ல வேண்டியதிருக்கும். அப்பொழுது தனது பிள்ளையையும் அழைத்து கொண்டு செல்வார். இவன் பள்ளியிலே படித்தான். ஆனால் இந்த வேலை நிமித்தமாக இவனுடைய படிப்பிலே பாதிப்பு ஏற்பட்டது. ஒரு முறை ஆசிரியர் தேர்வு வைத்தார். சிறிய தேர்வு, வகுப்பு தேர்வு. அதிலே அவர் மாணவர்களிடம் சொன்னார், உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன என்பதை பற்றி எழுதுங்கள் என்று சொன்னார். அதை பற்றி ஒரு கட்டுரையாக எழுத வேண்டும். இவன் இந்த மொண்டி ராபர்ட்ஸ், நான் எதிர்காலத்தில் எனது லட்சியம் குதிரை பண்ணை வைப்பேன், அவ்வளவுதான். அதை மட்டும் எழுதி கொடுத்துட்டான். ஆசிரியர் அதை படித்து பார்த்துட்டு, இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, இது உன்னால் முடியாது, அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும், நீ மறுபரிசீலனை செய், வேற ஏதாவது பற்றி எழுது அப்படின்னு சொன்னார். உடனே இவனும் அழுதுகிட்டு வீட்டுக்கு அந்த தேர்வு தாளை கொண்டு சென்றான். அப்பாவிடம் காட்டினான். அப்பா, நான் இப்படி எழுதினேன், ஆசிரியர் இப்படி சொன்னாங்க. அப்பா சொன்னாங்க, நானும் இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நீயே உன்னுடைய முடிவை, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நீயே பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை நடந்து கொண்டார். தந்தையினுடைய ஒரு முதிர்ச்சி நிறைந்த ஒரு நல்ல ஒரு நிதானமான ஒரு தன்மை. அவன் மீண்டும் போகிறான். அதே ஆசிரியர்கிட்ட சொல்கிறான், இதுதான் என்னுடைய லட்சியம், நான் இதை பற்றி தான் எழுத போகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. உடனே ஆசிரியர் கோவம் வந்துச்சு, நீ ஃபெயில் அப்படின்ட்டு ஃபெயில் ஆக்கி விட்டுட்டார். பிற்காலத்திலே அவன் தான் எழுதியபடி உண்மையிலேயே ஒரு பெரிய குதிரை பண்ணை வைத்தான். பல வியாபாரிகள் வந்தார்கள். பல இடங்களுக்கு தந்தை விட மிகுதியாக ஏராளமான பணம் சம்பாதித்தான். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 19ஆம் ஞாயிறு வழிபாட்டிலே இருக்கிறோம். இன்றைய 2ஆம் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது, நம்பிக்கை என்றால் என்ன என்பதை